தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரசியல்வாதிகள் அனைவரும் ஊழலை ஒழிப்பேன் என்று மைக் முன்பாக பேசுவார்களே தவிர எந்த ஒரு உண்மையான நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி மீது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்களில் சுமார் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருந்தது. இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததை எதிர்த்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி அனுப்பப்பட்ட கடிதம் இன்னும் மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர அனுமதி கோரிய கடிதத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்களுடன் தமிழ்நாடு அரசு தரப்பு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் தங்களை தொட முடியாது என்று அரசியல்வாதிகளுக்கு நன்கு தெரியும் என்றும் குற்றம் நடந்து 5 ஆண்டுகள் கடந்து 2 சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த நிலையிலும் குற்றம் சாட்டப்பட்டவரையே மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் நீதிபதி தனது வேதனையை விசாரணையின் போது பதிவு செய்துள்ளார்.